இன்னைக்கு ஹிந்தி நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ரீடிங் ஆஃப் ரிவிஷனிசம் இன் கான்ஸ்டிடியூஷனல் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ என்ன ஒரு பேக்ரவுண்ட், என்ன கான்டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு நமக்கு ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னா நம்ம டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்களை வந்து சொல்லுவோம். ஆனா அம்பேத்கரோட ரோல் வந்து கான்ஸ்டிடியூஷனை உருவாக்குனதுல ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஆக்சுவலா அந்த கான்ஸ்டிடியூஷன வந்து ஆர்டிக்கிள் பை ஆர்டிக்கிள் உருவாக்குனது சர் பி.என். ராவ் தான். ஸோ அவர் தான் நம்ப ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லி சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில டிபேட்ஸ் வந்து போய்க்கிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ அந்த ஒரு பேக்ரவுண்ட்ல அந்த ஒரு கான்டெக்ஸ்ட்ல தான் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த ஒரு ஆர்டிக்கிள வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிக்கிள பொறுத்தவரைக்கும் பார்க்குறப்ப, சர் பி.என். ராவ் அவர்கள் அவரோட கான்ட்ரிபியூஷன் என்ன? அம்பேத்கர் அவர்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன? அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல நமக்கு இருந்துச்சு. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் பி.என். ராவ் யாரு? எதுக்காக கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளில இருந்தாரா? அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவர் தான் கான்ஸ்டிடியூஷனல் அட்வைசர் டு கான்ஸ்டிட்யூயன்ட் அசெம்பிளி. ஓகேவா? இவர் தான் அட்வைசரா இருந்திருப்பார். சர் பி.என். ராவ் அவர்கள் தான். ஓகேவா? ஸோ நம்மளுடைய அம்பேத்கர் அவர்கள் பார்த்தீங்கன்னா, இவர் தான் டிராஃப்டிங் கமிட்டியோட சேர்மனா வந்து இருந்திருப்பாரு. அப்ப யாரோட ரோல் பெருசு அப்படின்னு சொல்லி பார்க்கிறப்ப 2 பேருக்குமே வந்து ஈக்குவலான ரோல் இருந்துச்சு. இப்போ உதாரணத்துக்கு சர் பி.என். ராவ் அவர்கள் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு சிவில் சர்வன்ட்டா இருந்தவரு. அவர் கான்ஸ்டிட்யூயன்ட் அசெம்பிளில மெம்பர் கிடையாது. ஆனா அவர் வந்து ஒரு சிவில் சர்வன்ட். அவர் வந்து கான்ஸ்டிடியூஷனல் அட்வைசரா ஒரு பதவியில இருந்திருப்பாரு. ஸோ அவரோட பாஸ்ட் அச்சீவ்மென்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கிறப்ப, கவர்ன்மென்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 ஒரு டிராஃப்ட் அவரு தான் வந்து உருவாக்கியிருப்பாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம கான்ஸ்டிடியூஷன உருவாக்குனதுல அவரோட பங்கு ஒரு முக்கியமான பங்கு தான். இல்லைன்னு சொல்ல முடியாது. லைக் வந்து என்ன பண்ணியிருப்பாரு அப்டின்னா, அவரு நமக்கு வந்து கான்ஸ்டிட்யூயன்ட் அசெம்பிளில மேஜர் கமிட்டீஸ், மைனர் கமிட்டீஸ்லாம் போட்டிருப்பாங்க. அந்த கமிட்டீஸோட ரிப்போர்ட் எல்லாம் வாங்கி ஸ்டடி பண்ணியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம உலகத்துல இருக்கக்கூடிய பல கான்ஸ்டிடியூஷன வந்து ஸ்டடி பண்ணியிருப்பாரு. அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன், கனேடியன், ஐரிஷ், ஆஸ்திரேலியன், வெய்மர், அதாவது ஜெர்மன் கான்ஸ்டிடியூஷன். அதே மாரி முக்கியமான நபர்கள் ஃபெலிக்ஸ், ஹெரால்ட் லாஸ்கி இந்த மாதிரியான நபர்களோட எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி, அவரு தான் வந்து ஒரு 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 புக்க ரெடி பண்றாரு. கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லி ஒரு புக்க ரெடி பண்றாரு. அந்த புக்ல பார்த்தீங்கன்னா, 243 ஆர்டிகில்ஸ் இருக்கு. 13 ஷெட்யூல்ஸோட ஒரு டிராஃப்ட்ட வந்து இந்த மாதிரி நான் ஒண்ணு ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அத வந்து அம்பேத்கர் கையில குடுக்குறாரு. சரிங்களா? இப்போ இந்த 243 ஆர்டிகில்ஸ், 13 ஷெட்யூல்ஸ வச்சு தான் கான்ஸ்டிடியூயன்ட் அசெம்பிளில டிபேட்ஸ் ஆரம்பிக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு டாக்குமெண்ட்ட வச்சு தான் என்ன பண்றாங்க, கொஞ்சம் கொஞ்சமா ஆர்டிக்கிள் பை ஆர்டிக்கிள் ஸ்டடி பண்ணி, இது இருக்கட்டும், இது வேணாம், இது தேவைப்படும் அப்படிங்கிறத ஒவ்வொரு கிளாஸ் பை கிளாஸா போக ஆரம்பிக்கிறாங்க. அப்ப சர் பி.என். ராவ் அவர்கள் ஒரு டாக்குமெண்ட்ட ரெடி பண்ணி குடுத்தாலும், அந்த டாக்குமெண்ட்ட ஒரு லிவிங் டாக்குமெண்ட்டா, ஒரு கான்ஸ்டிடியூஷனா அதுக்கான வடிவத்த குடுத்தது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்பேத்கர் டிராஃப்டிங் கமிட்டி, அம்பேத்கரோட அந்த டீம் தான் அத வந்து பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அவங்க தான் வந்து ஒவ்வொரு புரோவிஷனா வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணி, இந்த புரோவிஷன் ஏன் இதுல சேர்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத கொண்டு வந்து, அ ஏதாவது அ ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா, அந்த இடத்துல கன்சென்சஸ கொண்டு வந்து, நமக்கு கான்ஸ்டிடியூஷன வந்து எல்லாரும் ஏத்துக்கக்கூடிய வகையில கொண்டு வந்தது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம அம்பேத்கர் அவர்கள் தான். அவரே வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஆ எஸ்.என். முகர்ஜி அவர்கள் அவர் தான் வந்து சீஃப் டிராஃப்ட்மேன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படி சொல்லி சொல்லுவாங்க. ஸோ, இவர் வந்து அம்பேத்கர் அவரே எல்லா கிரெடிட்டையுமே எடுத்துக்கல. ஓகேங்களா? அவரே கான்ஸ்டிடியூயன்ட் அசெம்பிளில என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த கான்ஸ்டிடியூஷன உருவாக்குனதுக்கான கிரெடிட்ஸ் எல்லாமே சர் பி.என். ராவ் அவர்களுக்கு ஒரு பார்ட் ஆஃப் த கிரெடிட் வந்து சர் பி.என். ராவ் அவர்களுக்கு போகணும். இன்னொரு பார்ட் ஆஃப் த கிரெடிட் வந்து டிராஃப்டிங் கமிட்டியோட மெம்பர்ஸ்க்கு போகணும். இவங்கலாம் ஈக்குவலா வொர்க் பண்ணனால தான் நமக்கு கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது வந்திருக்கு. இந்த ஒரு விஷயம் எனக்கு மட்டுமே வந்து அந்த பெருமைய சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு. அதே மாரி தான் பி.என். ராவும் அப்படிதான். மாடஸ்ட்டா வந்து ஹம்பிளா வந்து சொல்லியிருப்பாரு. இது வந்து எல்லாத்தோட ஒரு டீம் வொர்க் தான். ஒரு சிங்கிள் பெர்சனோட வொர்க் கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு. ஆனா இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு டிபேட் எதுக்காக போயிட்டு இருக்கு அப்படின்னா, அந்த தலித் லெகசிய வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அண்டர்மைன் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு சில ஆன்டி சோசியல் எலிமெண்ட்ஸ் தான் வந்து இந்த மாதிரியான டிபேட்ஸ் எல்லாம் வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
ஸோ அதனால தான் மறுபடியும் என்ன சொல்றாங்க, அம்பேத்கரோடைய ரோல் வந்து கான்ஸ்டிடியூயன்ட் அசெம்பிளில எவ்வளவு முக்கியமான ஒரு ரோல் அப்படிங்கிறத இந்த ஆர்டிகல்ல சொல்ல வராங்க. சரியா? ஸோ அம்பேத்கர் காந்திஜி தான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாருன்னா, அம்பேத்கர் வந்து கண்டிப்பா கான்ஸ்டிடியூயன்ட் அசெம்பிளில இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றாரு. மேபி காந்திஜி சொல்லாம இருந்திருந்தா, இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ் டைம்ல இன்னும் கொஞ்சம் பிரிவினைகள் இருந்திருக்கலாம். ஓகேங்களா. ஆல்ரெடி இந்தியா, பாகிஸ்தான் அப்படிங்கிற பிரிவினை இருந்துச்சு. தலித் மக்களோட ரெப்ரசன்டேஷனா இருந்த அம்பேத்கர் அவர்கள நம்ம கான்ஸ்டிடியூயன்ட் அசெம்பிளில கொண்டு வராம இருந்திருந்தோம் அப்படின்னா, ஆ இன்னொரு ஒரு பிரச்சனை வந்திருக்கலாம் மேபி. ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள தவிர்த்ததுல காந்திஜி அவர்களோட ரோல் இருக்கு. அதே மாரி அம்பேத்கர இன்க்ளூட் பண்ணதுல அவரு வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஆல்ரெடி ஒரு நல்ல அகாடமிஸ்ட்டா இருக்காரு. எக்கனாமிஸ்ட் பிளஸ் லாயரா வந்து இருந்திருப்பாரு. ஸோ அப்படிங்கிறப்ப அவரோட லீகல் நாலேட்ஜ பேஸ் பண்ணி, அவரு அந்த கான்ஸ்டிடியூயன்ட் அசெம்பிளில இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆர்டிகிளையுமே வந்து டிஃபெண்ட் பண்ணியிருப்பாரு. ஒரு சில நேரங்கள்ல சேஞ்சஸ் தேவைப்படக்கூடிய இடத்துல சேஞ்சஸ வந்து கொண்டு வந்திருப்பாரு. ஓகேங்களா? ஸோ ஒரு கான்ஸ்டிடியூஷன உருவாக்குனது அப்படிங்கிறது சர் பி.என். ராவோ வந்து அவரு பார்த்தீங்கன்னா, ஒரு டெக்னிக்கல் ரோல ப்ளே பண்ணியிருப்பாரு. ஆனா அம்பேத்கர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சோசியோ பொலிட்டிக்கல் ரோல வந்து இந்த இடத்துல ப்ளே பண்ணியிருப்பாரு. சரிங்களா? ஸோ 2 பேரோட ரோலுமே இந்த இடத்துல இம்பார்ட்டன்ட்டான ரோல். ஒருத்தரோட ரோல் வந்து அண்டர்மைன் பண்ணி, இன்னொருத்தரோட ரோல வந்து நம்ப ஓவர் எம்பசைஸ் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ ஈக்குவலான ஒரு கான்ட்ரிபியூஷன் குடுத்திருப்பாங்க. அதுலயும் அம்பேத்கரோட கான்ட்ரிபியூஷன் இன்னும் ஒரு ஸ்டெப் மேல போய், அந்த கான்ஸ்டிடியூஷன ஒரு லிவிங் டாக்குமெண்ட்டா சேஞ்ச் பண்ணதுல அவரோட ரோல் வந்து ஒரு முக்கியமான ரோலா இருந்துச்சு அப்படிங்கிறத இந்த ஆர்டிகல்ல குடுத்திருக்காங்க. ஸோ ஒரு முக்கியமான ஆர்டிகல் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்கலாம். ரோல் ஆஃப் அம்பேத்கர் இன் கான்ஸ்டிடியூயன்ட் அசெம்பிளி அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாம். அப்ப இதுல இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் எடுத்து நம்ம எழுத மாரி இருக்கும். சரியா? ஸோ இன்னைக்கு முக்கியமான ஆர்டிகிள பார்த்திருக்கோம். நன்றி.